பிரைஸ் தி லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பிரியமானவர்களே, அசரிய ராஜா மிகப்பெரிய படையுடன் எருசலேமை முற்றுகையிட்டான். அவனுடைய தளபதி ரப்சாக்கே, உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் நம்புகிற தேவனாலும் கூட முடியாது என்று மக்களின் மனதில் பயத்தை விதைத்தான். நகரத்தின் சுவர்களுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான வீரர்கள் நின்றிருந்ததால் அனைவரும் என்ன நடக்குமோ என்று கலங்கினர். ஆனால் ராஜாவான எசேக்கியா மனிதர்களின் பலத்தையோ படையின் எண்ணிக்கையையோ பார்க்கவில்லை. அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று தம்முடைய வேதனையை தேவனிடம் ஊற்றி தம்முடைய ஜனங்களுக்காக மனமுருகி ஜெபித்தார். தேவன் தமது தீர்க்கதரிசியான ஏசாயாவின் மூலம் இந்த நகரத்தை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தார். அந்த இரவு தேவன் தமது தூதனை அனுப்பி அசரிய படையை முறியடித்தார். மறுநாள் காலையில் எருசலேமை அச்சுறுத்தி அந்த வலிமையான படை தோல்வியடைந்து கிடந்தது. போரிடாமல் ஒரு அம்பு கூட எய்யாமல் தேவன் தமது ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அசரிய ராஜா வெட்கத்துடன் தன் நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் கர்த்தருடைய வல்லமையையும் பாதுகாப்பையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். தேவனை நம்பியவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அவரை நம்பி நிற்பவர்களுக்கு எந்த எதிரியும் இறுதி வெற்றியை பெற முடியாது. தேவன் காக்க முடிவு செய்த வாழ்க்கையை எந்த மனித சக்தியாலும் அழிக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கும்போது எதிரிகளின் எண்ணிக்கை முக்கியமல்ல. பயம் நம்மை சூழ்ந்தாலும் ஜெபம் நம்மை தேவனுடைய பாதுகாப்புக்குள் கொண்டு செல்கிறது. உலகம் கலங்கினாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். தேவனுடைய சந்நிதியில் இருப்பவர்களை எந்த ஆபத்தும் மேற்கொள்ள முடியாது. அவரே நம் கோட்டையும் கேடகமும் ஆவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இதோ இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரை பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் உங்களையே நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது, உங்களையே நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, என் தேவன்தான் எங்கள் கேடகம், என் தேவன்தான் எங்கள் நம்பிக்கை என்று நினைத்து இரவும் பகலும் உம்மையே சேவிக்கும் பொழுது ஆண்டவரே, யாரும் ஆண்டவரே எங்கள் பக்கத்தில் விட முடியாத ஆண்டவரே சோத்திரம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் கைவிட மாட்டீர் ஏசப்பா. உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க ஒரு நாளும் ஆண்டவரை கைவிட மாட்டீங்க ராஜா. இந்த நாளில் ஏசப்பா, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, உம்முடைய சந்நிதியில் இருப்பவர்களை எந்த ஆபத்தும் மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே, நீரே அரணும் கோட்டையும் கேடகமாய் இருக்கிறீர் ஏசப்பா. எதை குறித்தும் ஆண்டவரே பிள்ளைகள் கலங்காதபடிக்கு எனக்குள் உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிறேன் இயேசு பெரியவர் என்று அப்பா உங்கள் உள்ளத்திலும் அவங்க விசுவாசத்தையும் ஆண்டவர் உறுதியாக இருக்கும் பொழுது ஒருவராலையும் ஆண்டவரே உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நெருங்க முடியாது ஆண்டவரே. அப்படியாக பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமாண்டவரே, நீர் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.